மானிட சமுதாயத்தின் அறிவு முதுகெலும்புகளாக இருக்கும் ஆசான்கள் ஒவ்வொரு நாளும் போற்றப்பட வேண்டியவர்கள் என்றாலும் அவர்களின் தியாகத்திற்கும் சமூக பங்களிப்பிற்கும் நன்றி மலர்களை சமர்ப்பிக்க வேண்டிய சிறப்பு நாள் என்று கல்வி எனும் உலகின் மிக உயரிய சொத்தை மாணவர்களுக்கு அளிக்கும் ஆசிரியர்களை வண்ணாமா செய்திகளும் கொண்டாடுகின்றது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தாய் தந்தைக்கு பிறகு ஆசிரியர்களே மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் ஒருவருக்கான கல்வி எனும் அடிப்படை உரிமையை கற்பிப்பதோடு குணநலன்களையும் ஒழுக்கத்தையும் அவர்களின் வாழ்க்கையில் வளமடைய கற்பிப்பவர்கள் ஆசிரியர்களே. இந்நிலையில் சமூகம் சிறக்க இந்த அறப்பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் பணிமுறையை அவர்களில் சிலர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். சைல்ட்ஹுட்லேருந்து நான் மாறவே இல்லை. என்னோட ஆம்பிஷன்லேருந்து அது டீச்சர் தான். அப்போலேருந்து ரிப்போர்ட் கார்டில் எழுதும், எல்லா இடத்துலையும் வந்து அந்த டீச்சர் எழுதிக்கிட்டே போனது தான். ஒரு Form 4 Form 5 படிக்கும் போது எனக்கு படித்து கொடுத்த ஆங்கில ஆசிரியர், என்னோட இங்கிலீஷ் டீச்சர் அர்ஜன் சிங், அவர் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார் ஒரு டீச்சராக ஆகிறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா த மெத்தட் ஆஃப் மீ பீயிங் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக எப்படி படித்து தரேன் பிள்ளைங்கிட்ட, எப்படி கலந்து பேசுகிறேன், எல்லாமே வந்து அர்ஜன் சிங் மாதிரியே தான் வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு டெஃபினெட்லி இட் வாஸ் another teacher who inspired me to become a teacher. பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பேன். இப்போது உதாரணத்துக்கு கிளாஸ் விட்டுட்டு போகிறாங்கன்னா என்னை ஹக் பண்ணாமல் பிள்ளைகள் போக மாட்டாங்க. இது வந்து ஒரு பள்ளிக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸ்டாக இப்போது முகம் பாடி இருக்குது அப்படின்னா நான் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்குவேன். என்னுடைய அணுகுமுறைன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் கேர் தான். இப்போ இந்த தீவிர துறையில் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துடிப்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க வழியிலே போயிட்டு அவங்கள வந்து அந்த கல்விக்கு வந்து நமக்கு சமமாக வந்து நம்மளும் அவங்க சமத்துக்கு ஈடுபாடு கொடுத்து அவங்களுக்கு இந்த கல்வி வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். தங்கள் ஆசிரியர்களை போற்றி புகழும் மாணவர்களையும் வண்ணாமா செய்திகள் சந்தித்தது. இண்டிபெண்டன்ஸாக அவங்களோட தைரியத்தையும் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எங்கனாலையும் ஏதாச்சும்னா பேச முடியாது, பயமாக இருக்கும், நர்வஸாக இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி பரவாயில்ல நீ பண்ணு, ஏதாச்சும்னா யூ டோன்ட் பி ஸ்கேர், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏதாச்சும் நாங்கள் இருக்கோம், நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஒரு இதை கற்றுக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அன்பாக இருக்கிறது, ஒரு மாணவர்கள் தப்பு செஞ்சால் அவங்கள வந்து திருத்துறது, கடுமையான வார்த்தை சொல்லாமல் ஒரு நல்ல வார்த்தையில் அவங்கள திட்டுறது. எல்லா டீச்சர்ஸ் வந்து எங்களை வந்து பிள்ளைங்களா எங்களை மதித்து தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பண்பு தான் இது. எனக்கு எங்கள் டீச்சர் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான மாணவனை திகழணும், மற்ற வேறு என்ன தவறான செயலுக்கு போகக்கூடாது, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நான் மரியாதை செலுத்தணும். இது மாதிரி செய்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நன்றி. நீங்கள் எனக்கு நிறைய பாடங்களை தெரிவித்தீர்கள், மற்ற விஷயங்களிலும் எனக்கு உதவி செய்தீர்கள். சில போட்டிகள், அதாவது பேச்சு போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எனக்கு உதவி செய்தீர்கள். நாங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் அதுக்கு உதவி செய்தீர்கள். சமூகத்தில் அனைவரும் சமம் என்பதை கல்வியின் மூலம் உணர்த்துவதோடு பகுத்தறிவு, திறன் வளர்ச்சி ஆகியவற்றையும் மேம்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கற்பித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகர வைக்கும் ஆசிரியர்களை தலை வணங்குவோம். ஒரு மருத்துவர் உயிரை காப்பாற்றுவார், ஒரு பொறியியலாளர் கட்டிடங்களை உருவாக்குவார். ஆனால் இவர்கள் அனைவரையும் செதுக்கி உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். அர்ப்பணிப்பு நிறைந்த அவர்களின் அறப்பணி என்றுமே போற்றுதற்குரியது. சுயநலம் பாராது கற்பிக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எங்களின் மனமார்ந்த இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். வண்ணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன்.